லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நேற்று நான் அவையில் இல்லை. சாயந்தரம் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் தங்கமணி அவர்கள் பேசும்போது கடந்த 3 ஆண்டுகள் இலவச வேஷ்டி சேலை உரிய காலத்தில் வாங்கப்படவில்லைன்னு சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும், பொதுவாகவே நான் 2007 இல்ல உங்க ஆட்சி 2012 நீங்க என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிடுவோம். என்ன பண்ணிருக்கோங்கிறத பதிலா சொல்லிடுவோம். அது இல்ல குற்றம் இல்ல, அதுக்கு பதில் சொல்றேங்க. 2012 10வது மாசம் தான் கொடுத்துக்கிறாங்க. 14 என்ன அது கூட வரும். இது சொல்லிட்டு அதுக்கு வர்றேன். அதுக்கு வர்றேன் சார். இரு சார், ஒரு அவசரப்படாதீங்க. இல்ல அவசரப்படாதீங்க. நீங்க 3 ஆண்டு நாங்க லேட்டா கொடுத்துக்கிறேன்னு சொல்லிக்கிறீங்கல்ல, 3 ஆண்டு லேட்டா கொடுத்துக்கிறேன்னு சொல்லிக்கிறீங்கல்ல. மாண்புமிகு அமைச்சர் சொல்றேங்க. மாண்புமிகு அமைச்சர் கொஞ்சம் கவனிச்சிடுங்க. நேற்று தங்கமணி அண்ணா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்குள்ள பதில் மட்டும் சொல்லுங்க, மற்றதை டிமாண்ட்ல பேசிடலாம். அந்த ஒரு பதில் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, அதே மாதிரி அடுத்தது அவர் என்ன சொன்னாருன்னா, இது நாங்க தான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் 31ஆம் தேதிக்குள்ள கொடுத்து இத்தனை வருஷத்துல இந்த வருஷம் தான் ஒண்ணு. எல்லா வருஷம் பாத்தீங்கன்னா 10வது 8வது மாசம் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதில் நீங்க மட்டும் பதிவு பண்றீங்க. இப்போ இதுக்கு முன்ன இந்த நம்ம இது பேரவைத் தலைவர் அவர்கள் எங்களை பார்க்கவே மாட்டாரு. எங்க பேரவைத் தலைவர் உங்களை தான் பாக்குறாரு, எங்களை பாக்குறது இல்ல. எங்களை தான் நிறுத்துறாரு. நீங்க பேசினா நீங்க 4 பேர் இருந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நேரம் பேச விடுறாரு. எங்களை எதிர நியாயமா பேசுறது விடுறாரா பயன்படுத்தாது. நீங்க இல்ல நீங்க இப்போ மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவரை பற்றி சொன்னதெல்லாம் நீக்கிறத நீங்க நேற்று கேட்ட தங்கம் என்ன கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. தாலுகா அலுவலகங்களில் மூட்டை மூட்டையாக கட்டி வீணாக வைத்துள்ளார்கள் சொல்கிறார். எந்த தாலுகா சொன்னா நான் ரெவின்யூக்கு சொல்லி, அது எங்களது இல்ல, ரெவின்யூக்கு சொல்லி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லாத பொதுவா சொல்லிருங்க. அது சொல்லாதீங்க, அது நல்லதுதான். அப்படி இருந்தா நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். எதுக்கு சொல்றோம்னா, இப்போ இந்த ஆட்சி எங்களுக்கு எங்க முதலமைச்சர் அப்படி இல்ல. நான் யாரா இருந்தாலும் ஒரு நியாயமா ஒரு அந்த மாதிரி நியாயமா நடந்துக்கிறோம். இப்ப நிஜமாவே போறா நாங்க திமுக ஆட்சியில் இருக்கிறோமா, இப்ப ஏடிஎம்கே நீங்க தான் நல்லா அனுபவிச்சுருக்கீங்க. இப்போ நீங்க தான் எதிர் பதில் சொல்லி உங்களுக்கு தான் டைம் கொடுத்து, அது நான் இது யாரு பேசியிருந்தாலும் நான் எடுத்துக்குவேன். நமது தங்கமணி மேல எனக்கு ஒரு அவர் இந்த மாதிரி சாதாரணமா பேச மாட்டார். தவறான இதோட இல்ல. சரி, போதும். பிச்சாண்டி அடுத்த கேள்வி இருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் பார்த்துக்கிட்டு சொல்றேன். நான் பார்த்துக்கிட்டு மாண்புமிகு பேரவை இல்ல, தவறான பதிவு ஒண்ணு இல்ல. உட்காருங்க. உங்களை நல்லா தானே சொல்லிருக்கு. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாராட்டி தான் சொல்லிருக்கு. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பல்வேறு விளக்கங்களை இங்கே வழங்கினார்கள். பொங்கல் நேரத்திலே பொங்கலுக்கு முன்பாக இன்றைக்கு வேஷ்டி வழங்கியது தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். நம்முடைய அமைச்சர் காந்தி அவர்கள் பொறுப்பேற்ற இந்த ஆட்சி காலத்திலே தான் அனைத்து மக்களுக்கும் பொங்கலுக்கு முன்பாகவே அந்த வேட்டி சேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல என்னுடைய விசைத்தறி தொழிலாளர்கள், என்னுடைய கைத்தறி நெசவாளர்கள் எங்கள் பகுதியில் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் எங்களுடைய பகுதி அந்த மக்களுக்கு வீடுகள் வேண்டுவது மிக முக்கிய நிலையாக இருக்கின்ற காரணத்தால் அவர்களுக்கு பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திலே வழங்கப்படக்கூடிய தொகை வைத்து அவர்கள் வீடு கட்டுவதற்கு இந்த அரசு இந்த நிதியோடு அதையும் இணைத்து அவர்களுக்கு வீடு வழங்க ஆவணம் செய்யப்படுமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முதலமைச்சர் அன்னைக்கு இறங்கி நிச்சயமாக அவர் கோரிக்கை நிறைவேற்றப்படும். விநாயகன் 47 மாண்புமிகு உறுப்பினர் கி அசோக்குமார், மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள். நீங்க உட்காருங்க. நான் கேள்வி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல எல்லாரையும் உட்கார சொல்லுங்க. நான் சொல்றேன். எல்லாரும் உட்காருங்க. நான் சொல்லதை கேட்டுக்கிடுங்க.
நான் அந்த குறிப்பை கேட்டிருக்கேன். அதுல எதுவும் அவை குறிப்பில் இருந்து நீக்கோடி இருந்தா நான் நீக்கிடுவேன். இது கேள்வி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதை பாடுறேன். இல்ல கேட்டாச்சு இல்ல மாண்புமிகு நீங்க உதயகுமார் தம்பி உதயகுமார் நான் சொல்லத கேளுங்க. என்ன இந்த கேள்வி பதில் முடியட்டு. நான் அந்த தவறான வார்த்தை நான் நீக்கிறேன் நீ சொல்லியாச்சு. உட்காருங்க, பதில் சொல்லுங்க. இல்ல நான் தாரன் நீ சொன்னதுக்கு அப்புறம் என்ன உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் AR ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.